ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். The book of Philippians chapter 3 verses 12, 13 and 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியிலிருந்து சிலவற்றை இந்த வருஷ கடைசியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமான புத்தாண்டிற்கான திறவுகோல்கள். Keys to have a blessed new year. ஆசீர்வாதமான புத்தாண்டு எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் புத்தாண்டு ஆசீர்வாதமா இருக்கணும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதற்கான சில திறவுகோல்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் எங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நம்மையும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். அல்லேலூயா. புதிய வருஷத்திலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். புதிய வருஷத்திலும் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் நம்மோடு இருக்க அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிலிப்பியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவர் தன்னை வித்தியாசமான நபராக அங்கே வெளிப்படுத்துகிற நம்ம பார்க்கிறோம். முதல் 11 வசனத்திலே Paul portrays himself as an accountant. ஒரு கணக்கராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க பலமுறை அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா, எண்ணுகிறேன் 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 அப்படிங்கிற காரியத்தை சொல்றாரு. நீங்க 7ஆம் வசனத்துல பாருங்க. 7ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. 8ஆம் வசனத்துல எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 11ஆம் வசனத்துல எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். I count, I consider. எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எண்ணுகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுது நம்ம பார்க்கிறோம். என்னமாக 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே தன்னை ஒரு ஓட்டப்பந்தய வீரராக அங்கே வெளிப்படுத்துகிறார். ஓட்டப்பந்தயம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்ப இங்கே he portrays himself as an athlete. அவர் ஓட்டப்பந்தய வீரராக. இங்கே என்ன சொல்றாருன்னா, 12ஆம் வசனத்துல தொடர்கிறேன் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 12ஆம் வசனத்துல தொடர்கிறேன், 14ஆம் வசனத்துல இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். என்னமாக தொடர்ந்து நீங்க 17ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, Paul portrays himself as an alien. இந்த உலகத்துக்கு தன்னை அந்நியனாக அவர் வெளிப்படுத்துகிறார். முதல்ல அக்கவுண்டன்டாக, அப்புறம் ஆத்லீட்டாக, அப்புறம் ஒரு ஏலியனாக. அவர் கடைசியில சொல்ற காரியம் என்ன, நம்ம குடியிருப்புங்க கிடையாதுப்பா. குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. 20ஆம் வசனத்துல பாருங்க, அங்க இருந்து நோக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல்ல எண்ணுகிறேன்ங்கிறாரு, அப்புறம் தொடருங்கிறேங்கிறாரு, கடைசியாக நோக்குகிறேன். இயேசு வருவதற்கு நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீடு, என்னுடைய காரியங்கள்லாம் இந்த பூமிக்குரியது கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை பேருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது? இப்போ இங்க ஆபீசர் காலனிலயோ, இங்க பொன்னகர்லயோ, KK நகர்லயோ, சங்கலாண்டபுரத்திலயோ உங்க குடியிருப்பு இருக்கலாம். ஆனா நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு எங்க இருக்குது? இதெல்லாம் நிரந்தரமான குடியிருப்பு அல்ல. இந்த உலகத்திற்கு நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் என்று அங்கே பவுல் சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்திற்கு நான் அந்நியனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சில காரியங்களை சொல்றத பார்க்கிறோம். ஆனால் 12லிருந்து 14 வரைக்கும் அங்கே ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு ஒப்பாக தன்னை அடையாளப்படுத்தி அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். 4 வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே, இல்லாவிட்டால் தமிழிலும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 12ஆம் வசனத்துல எண்ணுகிறேன் 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 சொன்னார். இப்ப 12ஆம் வசனத்துல எண்ணாமல் அப்படிங்கிறாரு. என்னது?
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். 7, 8, 11 வசனத்துல எண்ணுகிறேன்னாரு. இப்படிலாம் எண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்று என்று எண்ணவில்லை. என் வாழ்க்கையில என் இலக்கை நாம் என்ன அடையவில்லை, இன்னும் நான் தேறினவனாக மாறவில்லை, இன்னும் தேர வேண்டிய காரியம் இருக்கிறது. அப்ப நம்பர் 1, dissatisfaction. You must have a healthy dissatisfaction. ஆரோக்கியமான ஒரு அதிருப்தி நமக்கு வேணும். இந்த வருஷத்துல இன்னும் நான் அடைய வேண்டியது அடையல, இன்னும் நான் தேர வேண்டும், இன்னும் நான் முன்னேற வேண்டும், இன்னும் நான் பெருக வேண்டும், இன்னும் நான் ஜெபிக்க வேண்டும், இன்னும் நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். போதாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்கு போதும், ஆனா நம்ம வளர்ந்தது இன்னும் போதாது. Paul was satisfied with Jesus, but he was not satisfied with his Christian life. அவருடைய தனிப்பட்ட பர்சனல் growthல அவர் இன்னும் satisfy ஆகல. இந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 30 வருஷம் ஆச்சு. தமஸ்கு ரோட்ல அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் அவரை தொட்டார். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தந்தார். ஆனால் 30 வருஷம் கழிச்சு சொல்றாரு, இன்னும் நான் தேரலப்பாங்கிறாரு. அந்த அப்போஸ்தலன் ஜாம்பவான், பவுலுக்கு ஜாம்பவான், he is a legend, he was a great person, a great missionary, great apostle. அவரே சொல்றாரு, தேரல, இன்னும் நான் தேர வேண்டி இருக்குது, இன்னும் நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டி இருக்குது, இன்னும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் பைபிள் வாசித்தா போதும்பா, இதுக்கு மேல என்ன, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டல போதும்பா அப்படிங்கிற திருப்தியில் அநேக பேர் இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில தேவன் புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தை என்ன அதிகமாக தரணும்னா இன்னும் வேண்டும் என்கிற ஒரு காரியம், ஆவல் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில recognize that you have not arrived yet. இன்னும் நான் முன்னேற வேண்டும், இன்னும் நான் பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும், இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நான் வேரூன்ற வேண்டும் என்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரதரை போல நாம் பெற்றிருப்பா, அவரை காட்டிலும் அவர் வருஷத்துக்கு ஒருக்காக வர்றாரு, நான் வாரத்துக்கு ஒருக்காக சர்ச்சுக்கு வரேனே, அவர் என்ன ஊழியம் செய்யறாரு, நான் ஏதாவது சின்னதா செய்யறேனே. பாருங்க, நிறைய நேரத்தில் we compare ourselves with others. மற்றவர்களோடு நாம என்ன பண்றோம், ஒப்பிட்டு நம்மை நாமே திருப்தி செய்து கொள்கிறோம். ஆனா நமக்கு மேலாக ஆண்டவருக்காக செயல்பட்டவர்கள், ஆண்டவருக்காக துடிப்போடு இருந்தவர்கள், இயேசு நமக்கு மாதிரியா இருக்கிறார், அவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோமா? இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கிறோமா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நாம திருப்தி அடைந்துடுறோம். இயேசுவோடு ஒப்பிட வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாக அழைக்கிறார். எலியா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் போதும் கர்த்தாவே, நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறதுப்பா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போதாது, இன்னும் நீங்க வளர வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது, இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது, இன்னும் அதிகமாக நீங்கள் தேர வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எங்கே பவுல் சொல்கிறான், அடைந்தாயிற்று என்று எண்ணாமல். இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் 30 ஆண்டுகள்ல அவர் போகாத இடமா, அவர் பிரசங்கிக்காத பிரசங்கமா, அவர் தேவனோடு எவ்வளவு அனுபவத்தை பெற்றிருந்தார். 3ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனுஷன், எத்தனையோ நிருபங்களை எழுதின மனுஷன், எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணினவன். அவர் சொல்றாரு, அந்த ஜாம்பவான் சொல்றாரு, நான் என்ன அடையல அப்படின்னு. ஆனா 2 வருஷம் 3 வருஷம் ரட்சிக்கப்பட்டவனே நம்ம என்ன சொல்றோம், போதும், பைபிள் வாசித்தது போதும், எனக்கு நல்ல அறிவு இருக்குது, இன்னும் அதிகமாக வளரணும். ஹல்லேலூயா. ஒரு டிவைன் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அல்லாவிட்டால் ஹெல்தி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆகவே முதல் வார்த்தை என்னன்னா, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளாக. ஆண்டவரே, இன்னும் உண்மை அறியணும்ப்பா, போதாத ஆண்டவரே, போதாத ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்தத்தில் வளரணும், இன்னும் என் ஜெப வாழ்க்கை போதாது, இன்னும் ஆண்டவரே உம்மை தேடுவது போதாது, ஆராதிச்சது போதாது, கொடுத்தது போதாது ஆண்டவரே, அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், இன்னும் நான் உமக்கு அதிகமாக கொடுக்கணும், அதே அளவு தான் காணிக்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிதான் இருக்குது, இன்னும் நான் நிறைய கொடுக்கணும் ஆண்டவரே, இன்னும் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்கிற அந்த வைராக்கியம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா.
பவுல் அங்கே சொல்றாரு பாருங்க 10ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய நான் மற்ற எல்லாத்தையும் குப்பையான்றார். ஹல்லேலூயா. I want to know Christ more. I want to know the power of his resurrection. அவருடைய இயேசுவை நான் அறிய விரும்புகிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய விரும்புகிறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம அறிந்திருக்கிறோம்? இன்னும் நம்ம அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படலையே. அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ வளர வேண்டி இருக்கிறது? பவுல் சொல்ற பாருங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை என் மூலமாக வெளிப்படணும், அதை நான் அறிய விரும்புகிறேன், இயேசுவை நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, எபேசியர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்கே கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சின்னு போட்டிருக்கு. அது வரைக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவளா இருக்கும்படி நாம் வளரணும். எல்லாம் சொல்லுங்க, வளரணும். போதாது. அல்லேலூயா. அவங்களுக்கு எத்தனை வயசெல்லாம் இருக்கலாம், ஆனாலும் போதாது. இன்னும் நான் கர்த்தரை அறியணும், இன்னும் நான் ஆழமாக போக வேண்டும் என்கிற அந்த 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 வாஞ்சி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, தவனமுள்ள ஆத்துமான்னு சொன்ன பாருங்க, அந்த 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 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 107ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், 2 வாரத்துக்கு முன்பாக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 107ஆம் சங்கீதத்திலே அங்கே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறான், தவனமுள்ள ஆத்மாவாக என்னுடைய ஆத்மா இருக்கணும் ஆண்டவரே, வாஞ்சை உள்ள ஆத்மாவாக, பசி உள்ள ஆத்மாவாக. 8ஆம் வசனம் பாருங்க, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறாராம். நமக்குள்ள ஒரு தவனம் அப்படின்னா என்ன? தவனமுள்ள அப்படின்னா லாங்கிங் சோல், லாங்கிங். அந்த பசி குறைஞ்சிடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள பசி குறைஞ்சிருச்சுன்னா, பசி இல்லைன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நம்ம சாவர வரைக்கும் நமக்கு பசி இருக்கு, அப்படி தானே? இல்லப்பா, நான் 50 வருஷம் நிறைய சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிடாத சாப்பாடா, நான் குடிக்காத தண்ணியா, போதும் அப்படின்னு விட்டுறீங்களா? சாவர வரைக்கும் தண்ணியை கொண்டு வாயில விடுறாங்க. அது என்னது? அது கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில திருப்தி ஆயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஆத்மா ஒரு தவனமுள்ள ஆத்மாவாக மாறட்டும். ஹல்லேலூயா. பசி உள்ள ஆத்மாவை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். உங்க வாழ்க்கையில 2024 வருஷத்துல எவ்வளவு ஆண்டவர் மேல பசியா இருக்கிறீங்களோ, எவ்வளவு ஆண்டவர் மேல தவனமா இருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 2 பேதுரு 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள், கிறிஸ்துவின் கிருபையிலே வளருங்கள். grow in the grace and the knowledge of our Lord Savior Jesus Christ. இயேசுவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்னும் ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழ்நாள் எல்லாம் முழுசா அறிஞ்சுக்கிற முடியாது. அவரை பல கோணத்தில் நாம் அறிய வேண்டும். எத்தனையோ விதத்திலே ஆண்டவர் நம்ம தம்மை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க, அவரை அறியணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இல்லாட்ட நான் 5ஆம் வசனத்தில் சொல்றேன், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் என்று பல காரியங்களை சொல்லிட்டு இதெல்லாம் அன்பையும் கூட்டி வளங்கள், கூட்டிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கனியற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். அத ஃபாதர் பாடுறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அந்த வாஞ்சை உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னா, you must have a healthy dissatisfaction, divine dissatisfaction என்று சொல்வார்கள். ஒரு தெய்வீக அதிருப்தி நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கணும். இன்னும் ஆண்டவரை தேடு, ஆண்டவரே ஜெபித்தது போதாதுப்பா, ஆண்டவரே ஆராதிச்சது போதாது, ஆண்டவரே இன்னும் வேதத்தை வாசித்தது போதாது, ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். புதிய ஆண்டிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பவுல் அதான் சொல்றார், அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்பர் 1 dissatisfaction, you must have a healthy dissatisfaction. நம்பர் 2 இரண்டாவதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து, forgetting what is behind, forgetting the past and straining towards what is ahead.
முன்னானவைகளை நாடி என்று அங்கே சொல்றதை பார்க்கிறோம். இதை டைரக்ஷன் என்று சொல்ல விரும்புகிறேன். மூவ் ஃபார்வர்ட், பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக தெய்வீக ஆரோக்கியமான ஒரு அதிருப்தி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரை இன்னும் வளர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. இரண்டாவதாக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். பின்னானவைகளை அப்படியே மறந்துறதா? ஆண்டவர் பல இடத்துல மறக்காத நிறைய காரியம் சொல்லியிருக்கிறார். நீ என்ன நிலைமையில இருந்ததை மறந்துடாத. சில அதெல்லாம் மறந்துடுவாங்க, தலகணம் பிடிச்சிடும். நான் எப்படி இருக்கா கொஞ்சம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் என்ன நிலைமையில இருந்த, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் நினைவு வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. எகிப்துல நீ எப்படி இருந்த அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகளை மறந்துடக்கூடாது. நன்றி சொல்வதற்காக நினைச்சு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம செய்த தவறுகளையும் சில இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது. சொன்னா அதை திரும்ப செஞ்சிடக்கூடாது. சில ஆட்கள் அதே தப்ப செஞ்சுட்டே இருப்பான். காரணம் ஏன்னா ஏற்கனவே செஞ்சதை மறந்துடுறது. அப்போ இப்படி செஞ்சிருக்கிறாய், இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. அப்போ தவறை திருத்திக் கொள்வதற்காக பழைய தவறை சில நேரத்தில் என்ன வேண்டி இருக்குது, நம்ம அறிந்து செயல்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கடந்த காலத்தில் உள்ள காரியத்தை நினைச்சு அப்படி அங்கேயே தங்கிராதுங்க. 2023 தங்கிராதுங்க. ஐயோ இந்த வருஷம் தோல்வியா போச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே. அங்க பாருங்க, எதை அதை மறந்துடுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, பின்னானவைகளே மறந்து அப்படின்னா வாங்கின கடன்லாம் மறந்துடக்கூடாது. எப்பா பின்னாடி மறந்து சொல்லிட்டாரு இந்த வருஷத்துல மறந்துருக்கப்பா, வாங்கின கடன் அப்படி இல்லை, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணோம், அதை சொல்லலைங்க. அப்புறம் என்னது, யாரையாவது தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணும், மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் விட்டுறக்கூடாது. அது மாத்திரம் எங்கேயாவது திருடி இருந்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணும், அதெல்லாம் 2023 போயிடுச்சு. நம்ம ஒரு சொல்லுவோம், காந்தி கணக்கில் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணும், சரி பண்ணணும். ஒப்புரவாக வேண்டியதுல ஒப்புரவு வாங்கணும். கடன் வாங்கிட்டோன்னே, இப்போ நீங்க ஆள்கிட்ட சொல்றீங்க, பேங்க் கார்டில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா விட்டுருவானா அவங்கள, மூச்சு வர வரைக்கும் பிடிச்சி நம்மள என்ன பண்ணுவான். பாருங்க என்ன சொல்ற வரேன்னா, இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட். அதாவது we can look at the past and learn from the past. நம்முடைய கடந்த காலத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். But we should not live in the past, dwell in the past. வேதத்திலே ஏசாயா 43:18 சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆங்கிலத்திலே do not dwell in the past. அங்கேயே உட்கார்ந்துராத, பழையதிலேயே நினைச்சு அப்படியே உட்கார்ந்துராத. மூவ் ஃபார்வர்ட். எல்லாம் சொல்லுங்க, மூவ் ஃபார்வர்ட், முன்னோக்கி போனோம். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ரெண்டு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில மறக்கணும். ஒன்று நம்முடைய தோல்விகள், ரெண்டாவது நம்முடைய வெற்றிகள். ரெண்டையுமே அதிலே தங்கிடக்கூடாது. அப்படி என்ன பண்ணக்கூடாது, நன்றி செலுத்த வேண்டும் வெற்றிகளுக்கு. ஆனா வெற்றி நினைச்சு, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அந்த காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, 2023 என்னெல்லாம் பண்ண தெரியுமா. நீங்க பாருங்க, ரெண்டு காரியம். ஒன்று, டோன்ட், அதாவது அவர் டிஃபீட் அண்ட் அவர் விக்டரிஸ் we should forget, அதை மறந்துடணும். என்னன்னு சொன்னா, நம்முடைய தோல்விகள், நம்ம செய்த வாழ்க்கையில பல தோல்விகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா அதே நினைச்சு, ஐயோ தோத்து போயிட்டேனே. நீங்க பல தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் நிறைவேற்ற முடியாம போயிருக்கும். ஆகவே ஐயோ நிறைவேற்ற முடியலையே. ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை தரார். ஹல்லேலூயா. அவர் காட் இஸ் a God of new beginnings. ஒருத்தன் சொன்னா, என்னப்பா தீர்மானம் எடுத்த, தீர்மானமே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் அப்படின்னா. தீர்மானமே, ஏன்னா தீர்மானம் எடுத்து என்ன ஆயிடுச்சு, ஒண்ணுமே கடைபிடிக்க முடியல. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தீர்மானம் நல்லா போயிட்டு இருக்கு. பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, ஊழியம் பண்றது, இதெல்லாம் தீர்மானம் நல்லா தான் இருக்குது. மற்றது 10ஆம் தேதி தாண்டிடுச்சுன்னா, இல்ல பொங்கல் போயிடுச்சுன்னா, அது பொங்கல் எல்லா தீர்மானமா இருக்கு, அது பொங்கலா போயிருது. உங்க வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம், ஆனா திரும்பமாக நம்ம ஆரம்பிக்கணும். புதிய ஆரம்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவர் புதிய ஆரம்பங்களை நமக்கு தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன பண்ணுவான் பிசாசு, நீ தோத்தப்பட்டப்பா, நீ இதெல்லாம் முடியாதுப்பா. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே குயவன் வளைந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கையிலே அந்த பானம், அந்த களிமண் கெட்டு போயிருது. ஆனா திரும்பமாக அவருக்கு ஏற்றபடி அதை வணங்கிறார்.
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னா திரும்பமாக ஆண்டவர் மனைவா. கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். சில நேரத்தில் நம்ம தான் நம்மளே மன்னிச்சுக்க மாட்டேங்கிறோம். அது ரொம்ப முக்கியம். we have to forgive ourselves. நம்மை நாமே மன்னிக்க தெரியணும். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஆனா நிறைய பேர் நம்ம என்ன பண்றது இல்ல, ஐயோயோ இப்படி பண்ணிட்டேனே. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் பண்ணாத எனது சேட்டையா நீங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பண்ணி போட்டுக்க பாருங்க. பக்தி சபையை துன்பப்படுத்தினேன், கொலை செய்தேன். சபையை துன்பப்படுத்தினவன், மக்களை விசுவாசிகளை கொலை செய்தவன் இவனே சொல்ற. பவுல் அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பின்னானவைகள்லாம் மறந்த கர்த்தர் எனக்கு புதிய வாழ்க்கையை தருகிறார். ஹல்லேலூயா. சிலத்துல பிசாசு, நீ சபையை துன்பப்படுத்தினாச்சு, நீ அநேக விசுவாசிகளை கொலை செஞ்சியே அப்படின்னு நீ ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். ஆனா அதெல்லாம் மறந்துடணும், அதெல்லாம் பழையது. ஹல்லேலூயா. கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு இருக்கிறது. மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். ஆகவே அதிலேயே தங்கி இருக்க கூடாது. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முன்னோக்கி போகணும். ஹல்லேலூயா. முன்னோக்கி போகணும் கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க வெற்றிகள், சில நேரத்துல வெற்றிகள், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி இருந்தேன் தெரியுமா, அதே சொல்லிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் இன்னும் பெரிய வெற்றிகளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த வருஷத்தை இதெல்லாம் செஞ்சுட்டேன், அதெல்லாம் செஞ்சுட்டேன். நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் ஜெயிச்சானா அதை அப்படியே என்ன பண்ணிடணும், அடுத்த மேட்சுக்கு ஐயோ ஜெயிச்சிட்டேன் நம்மளால் கோட்டை விட்டா கடைசியா என்னது இது ஜெயிச்சியா, ஓகே இப்போ அடுத்தது திரும்ப ஆயத்தம் அடுத்ததுக்கு என்ன பண்ணணும். ஒரு மேட்ச் நம்ம ஆட்கள் பார்த்தீங்களா, போன வேர்ல்டு கப்ல 9 ஜெயிச்சு 10வது கோட்டை விட்டான். நம்ம என்னது, நம்ம அநேக நேரத்தில் அப்படிதான் என்ன சொல்லலாம், ஜெயிச்சிட்டேன் அப்பா, இவனே அடிச்சிட்டேன்ப்பா, அவன் அடிக்கிறது என்ன அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்கள் நமக்கு தேவை, புதிய அபிஷேகம் நமக்கு தேவை, புதிய கிருபைகள் நமக்கு தேவை. நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே 2024 உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, டோன்ட் ரெஸ்ட் ஆன் யுவர் லாரல்ஸ். உங்களுடைய சாதனையிலேயே திருப்தியாகி நான் சாதிச்சிட்டேன் இல்லை, இன்னும் பெரிய சாதனைகளை செய்யணும். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும். பழைய வெற்றிகளிலே நீங்கள் தங்கிடக்கூடாது. ஆண்டவர் அதை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அப்ப நல்லா கவனிங்க, பின்னானவைகளை என்ன பண்ணும், மறந்து தோல்விகளை நினைச்சு நீங்களே என்னது மன்னிக்காம தூண்டு போய் கொண்டிருக்காதுங்க. பிசாசு உங்களை குற்றப்படுத்துவதற்கு இடம் கொடுக்காதுங்க. ஆண்டவர் மன்னிப்பை பெற்று முன்னேறி செல்ல வேண்டும். அதே போல பழைய காலத்தில் வெற்றியிலேயே நம்ம திருப்தி அடையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை சார்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் விழாமே இருக்கிற அனுபவம் இல்ல, விழுந்தாலும் எந்திரிக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், விழுந்தே கிடக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய தோல்வி எதுல இருக்குன்னா, விழாம இருக்கிறது இல்ல. இந்த உலக இதுல வந்தா இது வரைக்கும் நம்ம எல்லாருமே யாராவது விழாம இருந்திருக்கீங்களா? இங்கேயா தடிக்கி? நானும் சின்ன பல முறை தடிக்க விழுந்திருக்கேன். அப்போ நீங்க பாருங்க, நீங்க எப்போ விழுந்திருப்பீங்க, அது வாழ்க்கையில சில நேரத்தில் விழுந்திருப்போம். விழாம இருக்கிறதில்ல, விழுந்து எந்திரிக்கிறோம் பாருங்க, அதான் வெற்றி. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்பணும், விழுந்தே கிடக்காதுங்க. 2024 எழும்பி ஓடணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பின்னானவைகளை நினைத்து நமக்கு வருத்தப்படக்கூடாது. தோல்விகளை நினைத்து வெற்றிகள் நினைத்து அதில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. முன்னோக்கி சொல்லணும் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஜனவரி அப்படிங்கிற இந்த வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுன்னா, ஜானஸ் அப்படிங்கிற ஒரு ரோம கடவுள், அதுக்கு இப்படிதான் இருக்குமா, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க, அதையும் பின்னாடியும் பார்த்துக்கும் முன்னாடியும் பார்த்துக்கும். ஆகவே ஜானஸ் அப்படிங்கிற வச்ச ஜனவரின்னு வந்துச்சான். டிசம்பரையும் பார்த்துக்கும் முன்னாடியும் பிப்ரவரியும் பார்த்துக்குமா. அது அதாவது 2 தலை அப்படிங்கிற அதெல்லாம் வந்ததாக சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னாடி தான் இப்படி 2 தலையா இருந்தாரு யாராவது மதிப்பானவங்கள, பின்னானவர்கள் என்ன பண்ணுங்க, மறந்து முன்னோக்கி ஓடுங்க. ஹல்லேலூயா. கார் ஓட்டுறீங்க, எந்த கண்ணாடி பார்ப்பீங்க? ரியர் அந்த சைட்ல உள்ள கண்ணாடியே பார்த்துட்டு ஓடுவீங்களா? அது அவசியம் தான், அப்பப்போ பார்க்கலாம். ஆனா அதே பார்த்துட்டு ஓட்டிங்கன்னா முன்னாடி எங்கே போவீங்க, எங்கேயா போய் ஒட்டிச்சுக்குவீங்க. ஆக முன்னாடி பார்த்து ஓட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, முன்னாடி பார்த்து ஓட்டு. 2024 கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கா. முன்னோக்கி, அல்ல முன்னோக்கி, டைரக்ஷன், கோ ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். என்ன, நீங்க முன்னாடி போகணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப முதலாவதாக ஒரு அங்க சொல்ற பவுல், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாமல் நான் இன்னும் தொடர்கிறேன், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, நான் முன்னானவைகளை நாடி
கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். பழைய காரியங்களிலே திருப்தி அடைந்து இருந்தாதபடிக்கு, தோல்வியிலே நான் என் வாழ்க்கையிலே அப்படியே உட்கார்ந்துராதபடிக்கு நான் எழுந்து முன்னாடி ஓட விரும்புகிறேன். மூன்றாவதாக இதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன சொன்னா, ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்று செய்கிறேன். என்ன சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய பேர் 100 காரியம் செய்வான், ஒன்னு உருப்படியே செய்ய மாட்டான். ஒன்று செய்கிறேன் அப்படின்னா I do one thing I do அப்படிங்கிற. அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் he was a single minded person. அந்த லக்கையே குறிக்கோளா வச்சு ஓடினார். அதே குறிக்கோளாக நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்ல, தேவையானது ஒன்று. தேவையானது ஒன்றுனா ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், தேவையில்லாத எத்தனை? 99. தேவையில்லாத ஏகப்பட்டது இருக்குது. அத உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுல போய் காலை விட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு என்ன அழைப்பு? உன்னுடைய வேலை என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் தான் நமக்கு முன்பாக இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அடுத்தவைகளும் எங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்து வைத்திருக்கிறாருன்னா நம்முடைய ஒன்றே ஒரு காரியம் என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்தணும், தேவ சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரே நோக்கம், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதிலே குறிக்கோளாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பரம அழைப்பின் பந்தய பொருள், அந்த பந்தய பொருளை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவையானது ஒன்று. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன். நிறைய காரியத்தை கை வச்சிருப்பான், ஒன்னத்துலயும் உங்களுக்கு உருப்படியா செய்யற ஆள் இல்லை. எதையாவது உருப்படியா செய்யணும். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். செய்கிறத எடுப்பா உருப்படியா செய்யணும். பாருங்க, ஒன் திங் ஐ டூ அப்படின்னா இட் இஸ் a statement of devotion, it is a statement of focus, concentration. அதாவது ஒரே எந்த சிந்தனையுமே சிதறாதபடிக்கு ஒரே கவனத்தில் போறது. அந்த கவனம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். மூணாவது குறிப்பு என்னன்னா, டிவோஷன். ஹேவ் a focus in life, have a focus in life. குறிக்கோளை, லக்கை அடைய கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இங்கே தான் நம்ம தவறிடுறோம். கவனம் செலுத்துறது இல்லை, ஏதோ போறது. இதுதான்ப்பா, இதுதான் நான் செய்ய விரும்புகிறேன், இன்னைக்கு இந்த வருஷத்தில் இதான் நான் செய்ய விரும்புகிறேன், இதை நான் அடைய விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் நமக்கு தேவை. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இஃப் யூ சேஸ் 2 rabbits you will catch neither. ரெண்டுமே என்ன பண்ணீங்க, நீங்க பிடிக்க மாட்டீங்க. 2 முயலை துரத்திட்டு போனீங்க வைங்க, 2 முயல் போகுது, 2ஐயும் பிடிக்கணும்பா அப்படின்னு துரத்திட்டு போனீங்கன்னு வைங்களேன், 2 முயல் ஓடி போய் நீங்க ஓட்டாட்டியில் உட்காந்துருப்பீங்க கடைசி வரைக்கும். அது நான் எங்கேயாவது ஒரு படம் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. ஒரு கோழியை துரத்துறான் ஒருத்தன், அது பாருங்களேன், 2 கோழியை துரத்துறான் பாருங்களேன், என்ன நடக்குது போட்டுப்பா வேகமா. சேசிங் two chickens. இங்க பாத்தீங்கன்னா 2 வேகமா போட்டு கோழி இருக்கு. எத்தனை கோழி இருக்கு? 2 கோழி இருக்கு. இவன் பிடிக்க விரும்புறான், 2 கோழியும் பிடிக்க விரும்புறான். ஆடியோ இல்லையா? சரி, அங்கிட்டு போகுது. அங்க டுமிக்கி கொடுக்குது பாருங்க. அதுக்கு ஆடியோ எஃபெக்ட் இல்லையா? அந்த விழுந்தான் போ, 2 ஓடிடுச்சு. ஆடியோட இருந்தா சூப்பரா இருக்கும். உங்க அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, கடைசியில் வருஷ கடைசியில் எப்படிதான் இருக்குது, ஒன்றும் கிடைக்கல. எல்லாம் 2 கோழியும் ஓடி போயிருச்சு. ஏதையா ஒரு கோழியை பிடி, என்ன பண்ண? அதான் பவுல் சொல்ல, ஒன்று செய்கிறேன். நீங்க நினைக்கலாம் நான் 2ஐயும் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்க. If you chase 2 rabbits, என்னது 2, you will not catch either one. நீங்க 2ஐயும் பிடிக்க மாட்டீங்க. ஆகவே இயேசு சொன்னார், 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது என்று வாசிக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில குறிக்கோள் அவசியம். ஒன்று செய்கிறேன் என்று பவுல் அங்கே சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முன்னுரிமையா இருக்கணும். அதுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ரொம்ப முக்கியம். இந்த 2023 ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? உங்க வாழ்க்கையில ஃபோக்கஸ் காடா இருக்கணும். 2வது ஃபேமிலி, குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? குடும்பம் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பம். இன்னைக்கு குடும்பம் போச்சுன்னா எல்லாமே பிசாசு நமக்குள்ள புகுந்துருவான். ஆகவே குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்ப உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாத்திரமல்ல, தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில முக்கியம். அல்லேலூயா. காட்ஸ் வில், நான் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா.
என்னத்தையோ செய்யறேன், யாரோ செய்யறதை செஞ்சுட்டு இருக்கிறேன், அவர் செய்யறது நல்லா இருக்குது ஆகவே அது செய்யறேன் இல்ல, அவர் அந்த அதை படிக்கிறாரு, அது வேலை செய்யறாரு ஆகவே நானும் படிப்பேன் இல்ல. ஆண்டவர் விரும்புறதை செய்றீங்களா? ஆண்டவர் சித்தமானது செய்றீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கம் என்ன, அதை மாத்திரம் செய்கிறீர்களா? ஆகவேதான் அங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவை நோக்கி ஓடணும் ஒரே சிந்தையோடு. நல்லா கவனிங்க, அங்கே பின்னோக்கி மாத்திரமல்ல, சைட்லயும் பார்க்க கூடாது. பின்னாடியும் பார்த்து ஒருத்த ஓட்ட பந்தய பின்னாடியே பார்த்து ஓடினா என்ன ஆகும்? அவன் போய் இலக்கு அடைய முடியாது. என்னோட சைட்லையும் பக்கத்தில் எப்படி ஓடி வரான் அப்படின்னு அதுக்குள்ள முந்திட்டு போயிடுவான். பக்கத்துலையும் பார்க்க கூடாது, எங்க போகணும்? முன்னாடியே பார்க்கணும், லக்கை மாத்திரம் பார்க்கணும். அவன் எப்படி முன்னேறி இருக்கிறான், அவன் எப்படி வந்திருக்கிறான் அப்படி பார்க்கறதில்ல. உனக்கு இருக்கு ஒரு லக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு லக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த லக்கை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி ஓடணும், தேவ சித்தத்தை நோக்கி ஓடணும். ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, God's will, nothing less, nothing else. God's will, nothing less, nothing else. தேவ சித்தம் அது மாத்திரம்தான், அதை தவிர வேற இல்லை. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அதை சிறப்பா செய்யணும். ஒரு என்ஜினியர்னா நீங்க பெஸ்ட் என்ஜினியரா இருக்கணும், ஒரு நர்ஸ்னா பெஸ்ட் நர்ஸா இருக்கணும், ஒரு பாஸ்டர்னா பெஸ்ட் பாஸ்டரா இருக்கணும், ஒரு எனது மளிகை கடைக்காரன்னா உங்களை படி தான் பேசணும். அந்த மளிகை கடை மாதிரி எங்கேயுமே இல்லப்பா, சூப்பரா இருக்கும், நியாயமான வேலை அப்படின்னு 4 பேர் தேடி வரணும். அப்போ முன்னேற, அப்போ பாருங்க, இந்த லக்கு என்ன கர்த்தர் கொடுத்ததுல முன்னேறிட்டே இருக்கணும். ப்ராக்ரஸ். நானும் ஓடுறேன் அப்படின்னு இல்லை, நான் எப்படி இன்னும் சிறப்பாக இலக்கை நோக்கி ஓட முடியும். ஹல்லேலூயா. உங்க வேலையில் நீங்க உங்க டாக்டரா பெஸ்ட் டாக்டரா மாறணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு என்னது அந்த லக்கை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். நீங்க உங்களுக்கு நேற்று ஒரு இது அனுப்பி வச்ச வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. லக்குடன் தொடங்குங்கள், லக்கை நோக்கி தொடருங்கள்னு சொல்லி 5 விதமான காரியம். 1 5 F's சொன்னேன். விசுவாச வாழ்க்கையில லக்கு வேணும். ஒரு லக்கு போடுங்க. 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். குறைந்தது என்ன பண்ணுவேன்? 1 மணி நேரமா ஜெபம் பண்ண மாட்டோமா? என்னெல்லாமோ அன்னைக்கு செய்யறோம். ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து முடிப்பேன். டெய்லி ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணுவேன். டெய்லி ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணணும். சும்மா வாசித்து போறதில்ல, மனப்பாடம் பண்ணணும். மாதம் ஒரு முறையாவது ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்தை வாசிக்கணும். நம்ம லைப்ரரி வைக்கிறோம், ஒருத்தர் கூட வரதில்லை, 2 பேர் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இங்க வரலாட்டும் பரவாயில்ல, இதாவது ஆவிக்குரிய புஸ்தகத்தை என்ன பண்ணுங்க, படிக்கணும். ஆவிக்குரிய புஸ்தகம் இல்லை, சும்மா கண்டதையும் படிச்சுட்டு இருக்க கூடாது. ஆவிக்குரிய புஸ்தகங்கள்ல படிக்கணும். தமிழ்ல வந்துட்டு இருக்கு, கண்டு போனே நோண்டிட்டு இருக்க கூடாது. யார் அனுப்புறா எந்த அப்படின்னு ஒரு நல்ல ஆவிக்குரிய புஸ்தகத்தை படிச்சு வளரணும் ஆண்டவருக்குள்ளாக. மாசத்துல ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்தை படிக்கணும். ஆலயத்துக்கு தவறாமல் வருவேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. 2023 தவறாம நீங்க 52 வாரத்தில் எத்தனை வாரம் வந்தீங்கன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம 52 வாரமா லேட்டா வந்த ஆளும் இருக்குது. 52 வாரமா லேட்டா வந்தது யாருக்குன்னு தெரியும் எனக்கு எத்தனை பேருன்னு. ஒரு நாள் கூட 7 மணிக்கு வராம ஜனவரி மாசத்துல இருந்து 2 வாரம் மாத்திரம் சரியா வந்து 50 வாரம் சரியெல்லாம் வரதுன்னு தெரியும் எனக்கு. பின்னாடி 2 உட்காந்துருக்காங்க, 2-3 பேரு. 7 மணிக்கு வருவேன், 6:55 வருவேன் அப்படின்னு ஆரம்ப ஜபத்துக்கே வந்துருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுங்க. ஹல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் தான் என்ன பண்ணோம், நம்ம சபைக்கு வரோம். அதையும் முழுசா இல்லை, சில காணிக்க நேரத்தில் வருவாங்க, சில காணிக்க முடிஞ்சுதான் வருவாங்க. காணிக்க போட காசு இல்லையோன்னு தெரியல, காணிக்க முடிஞ்சுதான் வர ஆள்லாம் இருக்குது. அப்புறம் சபையில் நடக்கிற ஊழியத்தில் ஏதாவது ஒரு ஊழியத்தில் நான் பங்கு பெறுவேன். ஜப ஊழியத்திலேயாவது மற்ற பல ஊழியத்திலேயாவது இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள். குடும்ப ஜபத்தை கடைபிடிப்பேன், உறவுகளை வலுப்படுத்துவேன். என்ன யார்ட்டையும் பேசலையா அதெல்லாம் முதல்ல சரி பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானம் போடுங்க. சும்மா என்னது பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ஹல்லேலூயா. ஒரு நிச்சயத்தோடு வாழணும். முடியும் போது வருஷம் இதை நான் சாதிச்சிருக்கையா, இதை முடிச்சிருக்கேன், இந்த வருஷத்துல இதை நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன், போராட்டத்தை நல்ல ஓட்டத்தை முடித்தேன், ஆகவே இந்த வருஷத்தை நல்ல முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம லக்கை நோக்கி தொடர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. பொருளாதாரத்தில் சில தீர்மானங்கள் எடுங்க. சோம்பேறியா இருக்க மாட்டேன், கடினமா உழைப்பேன், என் வருமானத்தை பெருக்குவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க.
தசம பாகத்தை ஒழுங்கா கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், 2024 கடன் வாங்க மாட்டேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு தான் கடன் வாங்குறது தான் என்னது பழக்கமா போச்சே அப்படின்ற, கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுங்க. மற்ற வாங்கின கடனை சீக்கிரம் அடைச்சிருவேன் அப்படி என்ன பண்ணுங்க, தீர்மானம் வழங்க. வருமானத்துக்குள்ளாக திருப்தியா வாழ்வேன். அல்லேலூயா. அந்த எண்ணம் நிறைய பேர்ட்ட இல்லை கிறிஸ்தவர்கள்ட்ட. அவங்க மாதிரி இருக்கணும். அவங்கள வருமானத்துக்குள்ள நான் திருப்தியா இருப்பேன்பா, எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுல நான் சந்தோஷமா இருப்பேன். யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன, கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் இதுக்குள்ள திருப்தியா இருப்பேன். அதுல திருப்தியா இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏழை எளியவருக்கு உதவி செய்வேன், ஒரு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பேன். இதெல்லாம் தீர்மானம் எடுங்க. சும்மா இது 31 வந்துச்சு சாயங்காலம் என்னது புது வருஷ ஆராதனையாப்பா கொண்டாடணுமா, வாக்குத்தத்தத்தை வாங்கணுமா, பழைய திருடி பழைய குருடி அப்படியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்கள் கழுதை தெரிஞ்சு கட்டரமா மர மாதிரியும் ஆகிடக்கூடாது. நம்ம புதுசாக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. புதிய ஆரம்பம் தேவை. அது மாத்திரம் இல்லை, ஆரோக்கியம் ரொம்ப ஆரோக்கியம் அவசியம். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுத்த ஆலயம். அது என்ன பண்ணும், அது இது தேவ ஆலயம்னு உணரணும், ஒழுங்காக இதை கவனிக்கணும், தூக்க வேண்டிய தூங்கணும். ரொம்ப தூங்கவும் கூடாது. ரொம்ப தூங்கினாலும் பிரச்சனை, தூங்காமல் இருந்தாலும் சில தூங்கவே மாட்டான். நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு தெரியுமா, சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் என்னது. அதே போல ரொம்பவும் தூங்கக்கூடாது, அதிக தூக்கம். சோம்பேறியா இருக்கக்கூடாது. இந்த சிட்டி ரிவைவல் எய்ட் சர்ச்சுக்கு வரவங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, என்னது நடைப்பயிற்சி உடைப்பயிற்சி எல்லாம் தேவை. தொப்பையெல்லாம் குறைக்கணும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் தேவை உடம்பு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசித்தேன். லில்லியன் ஸ்டான்லி அவங்க ஹாப்பி, அவங்க என்னன்னா ஹாப்பி நியூ இயர்ல ஹாப்பி லீன் இயர் அப்படின்னு, எப்படி இந்த வருஷத்துல லீன் ஆகுறது அப்படின்னு ஒரு 10 குறிப்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு லட்சம் பார்க்கலாம். அது வாசித்த ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி ஒரு 10 கிலோ குறைக்கிறது, அப்படியே கூடிட்டே போயிடக்கூடாது. கூடினவங்கள குறைக்கணும். ரொம்ப ஒளியா இருக்கணும், கொஞ்சம் கூட்டிங்க. சரி, என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். கொழுப்பு, ரத்த அழுத்தம் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பேன். எத்தனை பேர் பிளட்லாம் டெஸ்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, அது பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கூடாது. என்ன பண்ண, வருஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுங்க, 40 வயசு தாண்டிடுச்சு 50 வயசு தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, எப்படி இருக்கும் அது பாட்டுக்கு அது ஓடிட்டு இருக்க. திடீர்னு புஷ்குன்னு ஸ்டாப் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும், கவனிக்கணும். இது ஆண்டவருடைய ஆலயம். ஒரு சொல்ல பார்க்கலாம். இந்த ஆலயம் நல்ல ஆஸ்பத்திரிக்கு போகாம நல்லா கவனிக்கப்பட்டு 2024 ஆரோக்கியமா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம செய்ய வேண்டிய நம்ம செஞ்சா கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீங்க பாட்டு கண்டதையும் தின்னு குண்டனாயிட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கவனிக்க மாட்டார். ஏய் சாப்பிடாத, உனக்கு புட்டி ஒத்து வரல. அப்போ நல்லா கவனிங்க. ஆரோக்கியம். அப்புறம் உறவுகள். இந்த வருஷத்துல ஒரு 10 நல்ல நண்பர்களையா சந்தபாதிப்பேன். சில ஆட்கள் இருக்கிற நண்பரை விட்டுருவான், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு புதிய 10 நண்பராது என்ன பண்ணோம், சம்பாதிக்கணும். ஒரு ஆத்மாவாதி ஆதாயம் பண்ணி, 1 இல்லை 2ன்னு போட்டுருங்க, 2 ஆத்மாவாதி ஆதாயம் பண்ணி ஞானஸ்நானத்துக்குள்ளாக இதெல்லாம் லெக்கு வச்சு செயல்படுங்க. இதுதான் இதுக்குள்ளதான் இருப்பேன் நான், இதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டேன், இதுதான், இதை நிறைவேற்றினா போதையா அப்படின்னு ஒரு 10 எண்ணமா எழுதி வைங்க. ஒண்ணுமே எழுதாட்டு ஒண்ணுமே நடக்காது. ஆகவே நிச்சயம் இல்லாத ஆங்கிலத்தில் ஐ வில் நாட் ஷேடோ பாக்ஸ் அப்படின்னு போடு. சும்மா குத்து சண்டை வேற, ஏதோ ஒன்று ஆளை குத்துவான், இல்லாட்டா பயிற்சி எடுக்கும் போது சொல்லுவான். அந்த ஒரு இருக்கு பார்த்தீங்களா, குத்துற பயிற்சி எடுக்க வச்சிருப்பான். சும்மா நீங்க காத்த போட்டு குத்திட்டு இருக்க கூடாது. என்னதே நானும் குத்துறேன் அப்படின்னு எதையாவது குத்தணும். என்ன பண்ணும், எதையாவது குத்தி காரியத்தை என்ன பண்ணும், நம்ம சாதிக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ என்ன சொல்ல வரேன்னா, டிவோஷன், ஒன்று செய்கிறேன் லக்கு, என்னுடைய வாழ்க்கையில லக்கு. நல்லா கவனிங்க. கடைசியா ஒரு குறிப்பா சொல்லி முடிச்சிடுறேன். அங்க என்னன்னா டிசிப்ளின். இது எல்லாத்துக்கும் தேவை என்னன்னா டிசிப்ளின் நமக்கு தேவை. எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல், பிராக்டிஸ் டிசிப்ளின். ஒழுக்கமுள்ள வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். 14ஆம் வசனத்துல அங்கே சொல்கிறார், லக்கை நோக்கி தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன். என்னமாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே வாசிப்பீங்கன்னு சொன்னாங்க. பவுல் சொல்கிறாரு, என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I bring my body to subjection என்று சொல்கிறார். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஒழுக்கமாக இருப்பான். எத்தனையோ போட்டிகள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க.
ஃபுட்பால் மேட்சஸ் பார்க்குறோம், கிரிக்கெட் மேட்சை பார்க்குறோம், பல விதமான மேட்சஸ். அவங்க எவ்வளவு டிசிப்ளினாக இருக்கிறான். காலையில் இப்போ ப்ராக்டிஸுக்கு போகிறாங்க, தூக்கத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறான், சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருக்கிறான். அதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கிறனால சாதிக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாமும் ஒரு டிசிப்ளினுக்குள்ளாக வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சட்டப்படி மல்யுத்தம் பண்ணணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாலிப வயதில் இந்த ஒலிம்பிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பென் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு ஓட்டப்பந்தயம் இருந்தார். 1992 நினைக்கிறேன் ஒலிம்பிக்ஸில். வேகமாக ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்பீடில் என்ன பண்ணார், அவர் முடிச்சு அவர் 100 மீட்டர் பந்தயத்தை பொருளை கோல்டு மெடல் வாங்கினார். ஆனால் சில நாட்களிலே அந்த கோல்டு மெடல் இழந்துட்டார். என்னன்னா அங்கே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அதை ஓடினார் என்று சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அந்த பதக்கத்தை அவர் இழந்து போனார். காரணம் என்ன பாருங்க, எவ்வளவு பயிற்சி இருக்கிறான், ஆனால் ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம், டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக தூக்கத்தில் டிசிப்ளின் அவசியம், மொபைல் யூஸ் பண்றதுல ஒரு டிசிப்ளின் அவசியம், பேச்சில் டிசிப்ளின் அவசியம். கண்டதையும் பேசக்கூடாது, பேசுறத கொஞ்சம் நிறுத்தி அளந்து பார்த்து பேசும். நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா தேவையில்லாத வார்த்தைகள். டிசிப்ளின் இன் டங், டிசிப்ளின் இன் டைம், டிசிப்ளின் இன் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில புது வருஷம் ஓகோ ஏகோன்னு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். இங்க நம்ம சரியில்லை, அஸ்திபாரம் சரியில்லைன்னா மேல ஒன்றும் நடக்காதுங்க. நம்ம வாழ்க்கையில என்னது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், மேக்கிங் டைம் ஃபார் காட் இன் அவர் ஷெட்யூல். வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நேரம் கொடுக்க ஒப்பு கொடுங்கள். நான் அடிக்கடி சொல்ற ஒண்ணு, முதலாவது ஆண்டவருக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லாம் தானா வரும். மற்ற காரியங்கள்லாம் அந்த சட்டையில பட்டனை கரெக்டா போட்டீங்கன்னா மற்ற பட்டன்லாம் கரெக்டா வந்து உட்காரும். பட்டனை 3வது ஓட்டையில போய் போட்டீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் மாப்பிள்ள வந்து உட்காந்துறாரு வைங்க, பட்டனை தூக்கி 3வது ஓட்டையில போட்டு எப்படி இருக்கும்? அவன் பட்டனை ஓட்டையில கரெக்டா போட்டீங்கன்னா அடுத்த பட்டன் அப்படி என்ன பண்ணுவாங்க, அழகா வந்து உட்காரும். அப்ப ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா மற்றெல்லாம் அப்படியே கச்சிதமா வந்து உட்காரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு என்னமோ வந்து உட்கார்ந்துருக்கு, மற்ற காரியங்கள்லாம் வந்து உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எல்லாம் கோணல் மாணலாக தான் இருக்கும். 2024 எல்லாம் ஸ்மூகா போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்க, ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அந்த வசனத்தில் உபாகமம் 11 அங்கே கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்கும்? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் போட்டிருக்கு. மலைகள் உண்டு, பள்ளத்தாக்கள் உண்டு, ஆனா கர்த்தருடைய கண்களும் அங்க உண்டு. அல்லேலூயா. 2024 ஸ்மூத்தாவே போதும் நினைக்காதுங்க. மலைகள் இருக்கும், பள்ளத்தாக்கம் இருக்கும், ஆனா கர்த்தர் நம்மோடு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் மலைகளை தாண்ட உதவி செய்வார், பள்ளத்தாக்குகளை தாண்ட உதவி செய்வார். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். இம்மட்டும் நடத்தினவார் இம்மானுவேலராக வருவார். அல்ல, கர்த்தர் கைவிட மாட்டார் தம்முடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. கர்த்தர் 2023 இருந்த ஆண்டவர் 2024 நம்மோடு இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே 2024 கர்த்தர் நம்மோடு வருவார், அல்ல சந்தேகம் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அந்த தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்க. மேக்கிங் டைம் ஃபார் காட், ஃபைண்டிங் டைம் டு தாட்ஃபுல்லி ரீட் த பைபிள், praying for times of prayer, making worship and service a priority in your calendars. உங்க கேலண்டர்ல ஞாயிறு ஆராதனைகள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், உபவாச நேரங்கள், இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் செயல்படும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னொரு ஆண்டை நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் அந்த ஆண்டுகளை போன விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல எவ்வளவு ஏமாற்றங்கள் நமக்கு இருந்திருக்கலாம், தோல்விகள் இருந்திருக்கலாம், அதை கொடுத்து கவலைப்பட வேண்டாம். அவர் God is a God of new beginnings. நம்முடைய ஆண்டவர் புதிய ஆரம்பங்களின் ஆண்டவர். அவர் God is a God of second chances. ஆண்டவர் 2வது வாய்ப்புகளை தருகிற ஆண்டவர். லூக்கா 13 அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 13 அதிகாரம் 6 முதல் 9 இயேசு சொன்ன உவமை. அந்த திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை அவன் நட்டிருந்தான். அதில் கனியை தேடின பொழுது ஒன்றையும் காணவில்லை. 3 வருஷமா இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, நிலத்தை கெடுக்கிறது என்றான். அதற்கு அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், அதை பராமரித்தவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், live it alone for one more year, live it alone for one more year. இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி,
கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடுவேன்னு சொல்றான். கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறார். அல்லேலூயா. நமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 2024 என்கிற ஒரு புதிய வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். நான் கனி கொடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இலக்கை அடைய வேண்டும். கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும். என்னுடைய ஃபீல்டில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நான் இன்னும் ஆண்டவருக்காக எதையாகிலும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம்.